ஹலோ எவ்ரிவன், வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரேமி ஸ்டைல். இன்றைக்கி பிரேமி ஸ்டைல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஆக்சுவலி எடுத்து வச்சுட்டேன் அன்றைக்கி லேட்டர் அந்த ஈவினிங் தான் இந்த இன்ட்ரோ வீடியோ, இந்த ஃபினிஷிங் வீடியோலாம் எடுத்துகிட்ருக்கேன். இது ஏற்கனவே போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன், ஆனால் ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு சிலர்லாம் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சிஸ்டர் அப்படின்லாம் கேட்டிங்க. ஸோ இப்போ அப்படியே கொஞ்சம் நான் அந்த மாதிரி ரெசிபீஸ் எல்லாம் போடலாம். நான் என்ன செய்கிறேனோ அதை அப்படியே நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. வாங்க அப்படியே வீடியோ பார்க்கலாம். அப்புறம் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சா இல்லையா, இல்லை நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ. வாங்க வீடியோ பார்க்கலாம். இது நான் இன்றைக்கி இதில் என்னென்னா ஒரு 3 எக்ஸு, ஒரு ஆனியன், அப்புறம் பெல் பெப்பர், க்ரீன் பெல் பெப்பர், இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா ஸ்பீனச் எடுத்துக்கலாம், மஷ்ரூம் எடுத்துக்கலாம். இது என்ன பேசிக்காக இது ஒரு ஃபார்மர்ஸ் ஆம்லெட் மாதிரி தான். கடையிலலாம் ஃபார்மர்ஸ் ஆம்லெட் ஆர் வெஜிடேரியன் ஆம்லெட் அப்படின்னா கிடைக்கும். இது நான் பசங்க தான் இருக்கிறோம், அதனால் எங்களுக்காக நான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸை க்ராக் பண்ணிவிட்டு அதோடு ஒரு 2 டீஸ்பூன் மில்க் ஆட் பண்ணோம். அப்போ தான் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரும். எங்களுக்கு எக்கு அப்படி கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ நான் இந்த அளவுக்கு மில்க் ஆட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் பெப்பர் போட்டுட்டு நல்லா யூ ஜஸ்ட் விஸ்கெட் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஃபோர்க் வச்சு நம்ம கலக்கி வச்சுக்கலாம். இந்த டைமில் நம்ம ஆம்லெட் பண்ணும்போது இந்த ஃபெனல் சீடு, ஃபெனல் பவுடரு, டர்மரிக் பவுடரு இதெல்லாம் ஆட் பண்ணுறதுக்கு அது கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிச்சாக்க ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் அந்த ஃபார்மர்ஸ் ஆம்லெட் செய்யும்போது ஐ ஜஸ்ட் ஃபாலோ வாட் ஐ நார்மலி டெட். அதனால் நான் அதை ஃபாலோ பண்ணுறதில்ல. அது நம்ம இந்தியன் ஸ்டைலில் பக்காவாக செய்யும்போது நான் அதை போட்டுப்பேன், இல்லைன்னா நான் அதை போடுறதில்ல. பட் உங்களுக்கு அது வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த விஸ்கு, எலக்ட்ரிக் எக் மிக்சர் அதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அது கூட யூஸ் பண்ணலாம். பட் நான் அன்றைக்கி கையில் கிடச்ச கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன், அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம மெயினாக இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். கேஸ்ட் அயன் நல்லா என்னோடய பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டேன். இது சாதாரண அந்த கெனோலா ஆயில், அதுதான். பட்டர் வச்சுக்கிறவங்க பட்டர் வச்சுக்கலாம். இப்போ இந்த கண்டெய்னர் எதுக்கு எடுத்தேன்னா, திடீர்னு எனக்கு என்ன ஒரு ஞாபகம்னா, சிலிண்டர் அந்த கொத்தமல்லி போடலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. இதுவும் அப்படி தாங்க. நம்ம ஸ்பீனச் இருந்தால் ஸ்பீனச் போட்டிருப்பேன். பட் அந்த டைமில் எனக்கு நம்மகிட்ட இந்த கொத்தமல்லி தலை இருக்குல்ல, இதை போடலாமே அப்படின்னு ஒரு ஞாபகம். அதனால் அதை எடுத்துகிட்ருக்கேன் நான் நம்ம கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலையும் இந்த மாதிரி இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரில் தான் வைக்கிறது. கீழே அந்த பேப்பர் டவல் போட்டு வச்சுட்டா கொஞ்சம் நல்லா வரும். ஒரு 2 வீக்ஸாவது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதில் இப்போ நம்ம ஆட் பண்ண ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் அதில் கட் பண்ணி வச்சுருக்க அனியன், அந்த இது க்ரீன் பேப்பர் இருக்குது இல்லைங்களா, அது ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்படின்னாக்கா கம்ப்ளீட்டாக அப்படியே ரொம்ப இதாக வதக்கக்கூடாது. ஜஸ்ட் இனஃப் டு லைக் ஒரு க்ரன்ச்சியாகவும் இருக்கணும், இதாகவும் இருக்கணும். என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப அப்படியே கொலகொலனானாலும் பிடிக்காது. நல்லா அந்த க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி நம்ம அதை சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சாட்டே பண்ணும்போது உங்களுக்கு தேவைப்பட்டால் மற்ற ஏதாவது உங்களுக்கு அந்த சீசனிங் இருந்தால் ஆட் பண்ணோம், உங்களுக்கு எக்கோடு சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு க்ரியேட்டிவாக உங்களுக்கு என்ன இருந்ததுன்னா, யூ ஜஸ்ட் ஆட் இட், ஜஸ்ட் பி க்ரியேட்டிவ். தெர் இஸ் நத்திங் ராங் இன் பீயிங் க்ரியேட்டிவ் அண்ட் இட்ஸ் யூ ஆர் கோயிங் டு டேஸ்ட் இட் அண்ட் இஃப் யூ லைக் த டேஸ்ட் யூ ஆர் கோயிங் டு ஃபாலோ, இஃப் நாட் யூ ஆர் நாட் கோயிங் டு ஃபாலோ, அவ்வளோதான். ஸோ இந்த அளவுக்கு நான் சாட்டே பண்ணிக்கிட்டேன். நான் இதில் வேறு எந்த சீசனிங்கும் ஆட் பண்ணல. இவ்வளோ தான். இந்த மாதிரி இருந்தால் தான் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த எக்கு நம்ம ஆட் பண்ணி சாப்பிடும்போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா எக்கு, அந்த எக்கு எடுத்துகிட்டு நம்மளுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி இது மேலே அப்படியே ஊற்றிக்க வேண்டியது தான். நான் ஒரு சின்ன கலக்கி விட்டுட்டு அப்படியே அந்த சாட்டே பண்ணியிருக்கிற அந்த இதில் ஆனியன்லேயும் அந்த க்ரீன் பெப்பர்லேயும் ஊற்றிடுவேன். இப்போ எனக்கு இந்த ஷேப்பு அது இது அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேங்க. as long as everything is dipped into the egg, that's what I care. அப்படியே எல்லாம் ஃபுல்லாக அதில் ஊற்றிட்டு நான் இந்த ஆனியன் அந்த இதெல்லாம் கொஞ்சம் அப்படி இது பண்ணி விடுவேன், அவ்வளோதான். வேறு எதுவும் இல்லை. நம்மளுக்கு தேவைப்பட்டால் ஆயில் நம்ம இதில் கொஞ்சம் சைடில் ஊற்றிக்கலாம்.
நம்மளுக்கு தேவைப்பட்டா, இல்லைன்னா அதை வந்து நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி நான் வந்து ஸ்பேச்சுலா வச்சு நம்ம தோசை கரண்டி வச்சு இப்படி இது பண்ணிப்பேன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவேன். இல்லைன்னா ஒரே இடத்துல காயெல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணுவேன் நான். ஆக்சுவலாக ஃப்ளேம் வந்து நீங்கள் லோ மீடியத்தில் தான் இது யூஸ் பண்ணணும், இல்லைன்னா முட்டை ரொம்ப கருகிற மாதிரி ஆகிடும். இப்போ வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா அந்த கொத்தமல்லி தழை, அதை வந்து இது மேலே அப்படியே கட் பண்ணி வச்சு விட்டுப்பேன். அங்கங்கே கட் பண்ணி விட்டுட்டு அதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவேன். இது பார்க்கும்போது கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது இல்லைங்களா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி. நான் குக்கிங்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருந்தால் ஒரு நிமிஷம் அதை நின்று பார்ப்பேன், ரசிப்பேன். எனக்கு வந்து நான் சாப்பிட்ற சாப்பாடு வந்து அதை செய்யும்போதே யூனோ த திங் இஸ் வைல் ஐம் குக்கிங் இட் செல்ஃப் ஐ நோ ஹவு டேஸ்ட் இட் இஸ். அதை நம்ம ரசித்து அதை செய்யும்போதே நம்மளுக்கு வந்து அந்த ஒரு இது இருக்கும், ஓ நம்ம நல்லா சாப்பிட்லாம் இன்றைக்கி அப்படின்றது. இப்போ பாருங்கள், இந்த இது வந்துட்டு நம்ம திருப்பி போடுறோமா, திருப்பி போடுறது வந்து நான் ஏற்கனவே என்னோடய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நான் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நான் நினைக்கவே மாட்டேன். தெர் இஸ் லாட் ஆஃப் இம்பர்ஃபெக்ஷன் இன் மை குக்கிங். பட் வாட் மேட்டர்ஸ் இஸ் மை சில்ட்ரன் ஈட் அண்ட் மை ஃபேமிலி ஈட்ஸ் அண்ட் இட் இஸ் டேஸ்டி. அதுதான் எனக்கு முக்கியம். இந்த இது பண்ணிக்கிட்டு ரொம்ப அப்படியே இப்படி பர்ஃபெக்டாக வரணும், அப்படி வரணும், இப்படி வரணும், அதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக வந்து எனக்கு செட் ஆகாது. I know my ingredients are good. I know what I added is minimal and it is appropriate measurements, and that's what I look for. I don't look for perfection here. You know, this is a family and we eat what we make and we eat good, and that's what matters. ஸோ முட்டையை கண்ணா பின்னான்னு திருப்பி போட்டு வச்சுருக்கேன் இல்லைங்களா? இப்போ பாருங்கள் மெயின் பிக்சர். இது பெப்பர் ஜாக் சீஸ் ஸ்லைஸ் ஆட் பண்ணுவேன். இந்த பெப்பர் ஜாக் வந்து உங்களுக்கு பிளாக்லேயும் கிடைக்கும், ஸ்லைஸ் சீஸும் கிடைக்கும். இது வந்து என் பையன் அவன் வாங்கிட்டு வந்திருந்தான். ஸோ அதனால் வந்துட்டு ஸ்லைஸ் சீஸை வந்து அப்படியே ஒரு 2 ஸ்லைஸ் எடுத்து அவனுங்களுக்கு மட்டும் நான் போட்டு வச்சுருவேன். நான் சீஸ் அவ்வளோவா சாப்பிட மாட்டேன். ஸோ பசங்களுக்கு மட்டும் 2 சீஸை போட்டு அந்த எக்கை வந்து அப்படியே அது மேலே மடித்து வச்சுருவேன். பாருங்கள், என் பசங்க நான் இந்த மாதிரி செய்யும்போதே 2 பேரும் அப்படியே வந்து பார்ப்பானுங்க. பார்த்துட்டு அப்போவே அவனுங்களுக்கு வந்து டேஸ்ட்டு தெரிஞ்சிடும். ஓ மாம் இஸ் மேக்கிங் சம்திங் குட் அப்படின்ட்டு போவானுங்க ஒரு சில சமயத்தில். அது முடிஞ்சாக்க நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். என் பசங்க மட்டும் நான் குக் பண்ணும்போது பக்கத்தில் இருந்தானுங்க அப்படின்னாக்க, மாம் இட்ஸ் சம்திங் இஸ் கம்மிங், இட்ஸ் யூனோ ஸ்மெல்லிங் குட், டேஸ்டிங் குட்டுன்னு வானுங்க. ஸோ இப்போ என்ன பண்ணேன் அப்படின்னாக்க, அந்த சீஸை வந்து அந்த ஒரு சைடில் போட்டு அதை அப்படியே ஹாஃப் ஃபோல்டு பண்ணிட வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி ஹாஃப் ஃபோல்டு பண்ணிட்டாக்கா அது அப்படியே கொஞ்சம் மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். மேக் ஷூர் யூ ஹேவ் த ஃபயர் அண்ட் லோ ஃப்ளேம். ரொம்ப லோ ஃப்ளேமில் தான் இருக்கும். ஆக்சுவலாக இந்த டைமில் வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த எக்கில் இருக்கிற ஹீட்டே வந்து இந்த எக்கை வந்து அப்படியே மெல்ட் பண்ணிடும். 2வது கேஸ்ட் அயர்ன் இல்லைங்களா, ஸோ சூடு அப்படியும் இருக்கும். இப்போ பாருங்கள் எப்படி மெல்ட்டாக இருக்குது. இதை அப்படியே எடுத்து ப்ரெட்டில் ஒரு ஸ்லைஸு கீழே டோஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம், டோஸ்ட் பண்ணாமல் இருக்கலாம். இது பண்ணிவிட்டு அதை அப்படியே இன்னொரு ப்ரெட் வச்சு மேலே வச்சுட்டா ப்ரெக்ஃபாஸ்ட்டு சாண்ட்விட்சு. நான் வந்து பசங்களுக்கு தனியாக ப்ரெட் இல்லாமையும் அப்படியே கொடுப்பேன். அப்படி கொடுக்கும்போது எனக்கு வந்து அது என்னமோ பசங்களுக்கு வயிறு கட்டாத மாதிரியே இருக்குங்க. அதனால் கொஞ்சம் நல்லா, பசங்க 2 பேருமே பெரிய பசங்க இல்லைங்களா, அதனால் நான் வந்து பையனுங்களுக்கு மட்டும் இதை ப்ரெட் நடுவில் இல்லைன்னா சப்பாத்தியில் ரோல் பண்ணி அப்படி தான் நான் ப்ரெக்ஃபாஸ்ட்டு சாண்ட்விச் மாதிரி கொடுப்பேன். அப்படி இல்லை அப்படின்னாக்கா ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணி அதில் ஜெல்லி இல்லை பட்டர் வச்சு சைடில் வச்சுருவேன் ஒரு 2 பீஸு. அப்போ தான் அவனுங்களுக்கு வயிறு கட்டுப்படி ஆகும்னு எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். ஸோ எனிவே இந்த மாதிரி வச்சுட்டு சைடில் ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் ப்ளஸ் ஒரு ஆரஞ்சு ஜூஸ் இருக்கும், இல்லைன்னா ஒரு காஃபி. நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், நான் சால்ட்டே ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். நாங்கள் சால்ட் ரொம்ப இதாக சாப்பிட்டோம். 2வது இதில் சீஸ் வேறு இருக்குது. பட் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். வந்து இன்றைக்கி வந்து ப்ளூபெர்ரி தான் அன்றைக்கி நான் இது பண்ணியிருந்தேன். இந்த ப்ளூபெர்ரியை பாருங்கள், அப்படியே முத்து முத்தாக நல்லா பெருசாக இருந்ததுங்க அன்றைக்கி. ஸோ இட்ஸ் ஹாட். நான் இது வந்து முன்னாலேயே நான் வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். ஆக்சுவலாக பேக்கிங் சோடா இல்லை சால்ட் போட்டு வாஷ் பண்ணிவிடுவேன் நான். அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க பழம் அன்றைக்கி. நானே இவ்வளோ சாப்பிட்ருப்பேன். பசங்களுக்கு ஆளுக்கு இவ்வளோ கொடுத்துட்டு நானும் ஒரு கை அப்படியே சாப்பிட்டேன். நல்லா செமையாக இருந்தது அன்றைக்கி ப்ளூபெர்ரிஸ். எங்கள் வீட்டில் வந்து எப்பயுமே ஸ்ட்ராபெரிஸ் ப்ளூபெர்ரிஸ் இது வந்து நல்லாவே இருக்கும். பசங்களுக்கு வந்து ஸ்ட்ராபெரி ப்ளூபெர்ரினால் ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் ஐ ஹேவ் இட்.
வீட்டில் வச்சுருப்பேன் எப்பயுமே. சின்னவன் போயிட்டு வந்த வேகத்தில் சாப்பிட்டுட்டான் அந்த ப்ளூபெரியை. Like it? After this, Why did he eat blueberries because so quickly? you gave him to me. Saturday. ஓகேங்க, இந்த வீடியோ பார்த்து எல்லாம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நிறைய திங்ஸ் போட்டு அப்படியே ஆஹா ஓஹோ அப்படிலாம் பண்ண தேவையில்ல. இருக்கிறத வச்சு ஒரு 4-5 திங்ஸ் அதை வச்சு நம்ம அப்படியே செஞ்சுக்கலாம், அவ்வளோதான். நான் எப்பயுமே அப்படி தான், ஒன்று இல்லை அப்படின்றதுக்காக அதை தேடிட்டுலாம் இருக்க மாட்டேன். ஜஸ்ட்டு போட்டு செஞ்சு ஒரு இதாக கொடுத்துருவேன் பிள்ளைங்களுக்கு. நானும் அதை தான் சாப்பிடுவேன். ஓகேங்க, இந்த வீடியோவை தொடர்ந்து முடிச்சுக்கிறேன். உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். லைக் ஐ ஆல்வேஸ் சே, கீப் இட் ரியல் அண்ட் கீப் இட் சிம்பிள். ஓகே, பாய். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.